கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். முழு விவரங்கள் என்ன? கரூரில் விஜயனுடைய கட்சி பிரச்சாரத்துல நடந்த இந்த துயர சம்பவத்துல 49 பேர் உயிரிழந்த நிலையில இது தொடர்பாக விசாரணைக்காக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த விசாரணை ஆணையம் 2வது நாளாக விசாரணை தொடங்கி இருக்கிறது. 2வது நாளாக இது முக்கிய விசாரணையாக பார்க்கப்படுகிறது. நேற்று சம்பவ இடங்கள்ல மற்றும் மருத்துவமனையில விசாரணை மேற்கொண்டார். இந்த நிலையில பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடு, அதாவது உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து விசாரித்து வருகிறார். அதாவது அவர்கள் இந்த கூட்டத்திற்கு எத்தனை மணிக்கு சென்றார்கள், எப்பொழுது உங்களை தொடர்பு கொண்டார்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள முடிந்ததா, இவற்றையெல்லாம் கேட்கிறார். இவர்கள் குடும்பத்தினரும் அவரை பார்த்ததும் அவரிடம் முறையிட்டு இந்த விஷயங்களை எல்லாமே கூறி வருகிறார்கள். தற்போது நம்ம ஏமூர் புதூர் என்ற ஒரு கிராமத்துல இருக்கிறோம். அந்த ஏமூர் புதூர் என்ற கிராமத்துல மொத்தமாக 5 பேர் உயிரிழந்தவர்கள். இதுல தற்பொழுது அவர் இருக்கக்கூடிய இந்த வீடு என்பது தாய் மகள் இருவரும் உயிரிழந்த அந்த வீடு. அவருடைய ஒரு சிறுமி 14 வயது சிறுமி தருணிகாவும் அவருடைய தாயார் பிரியதர்ஷினி 2 பேருமே விஜயை பார்ப்பதற்காக 12 மணி அளவில் இங்கிருந்து புறப்பட்டனர் என்று, 12 மணிக்கெல்லாம் அங்கு சென்றனர் என்று அவருடைய அந்த சிறுமியினுடைய தந்தை அவரிடம் முறையிட்டு வருகிறார் என்று கூறி வருகிறார். அப்பொழுது அவர் கூறக்கூடிய தகவலின்படி பேருந்தில் விஜய் அங்கு சற்று வந்ததும் அப்பொழுது ஒரு சிறுமியை காணவில்லை என அவர் பேசி முடித்ததும் ஒரு சிறுமியை காணவில்லை என அவரிடம் ஒரு தகவலை சொன்னார்கள். அவர் கூறியது தனது மகளை தான், தர்ணிகா என்ற தனது மகளை தான். அவருக்கு சரியாக பெயர் தெரியாததுனால பெயரை மாற்றி சொன்னால் தனது மகளை தான் காணவில்லை என்று விஜய் பேருந்தில் இருந்து கூறியதாகவும் அவரை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று அங்கிருந்தவர்களிடமும் போலீசாரிடமும் அவர் பேருந்தில் இருந்தவரை முறையிட்டார்களும் அப்பொழுதே தனது மகள் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டு விட்டார் என்று இதை ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய தந்தை முறையிட்டு வருகிறார். அப்பொழுதே தாயும் மகளும் அந்த கூட்டத்துல 2 வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் பிரிந்திருக்கக்கூடும், கூட்டத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அருணா ஜெகதீசனும் கூட இவற்றை கூறி வர அதை குறிப்பிடுத்திக் கொள்கிறார்கள். விசாரணைக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாக அவற்றை குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்ல இருக்கிறார். இந்த கிராமத்துல இன்னும் 3 பேர் ஒரே வீட்டுல 3 பேர் உயிரிழந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் சந்திக்கிறார். ஒவ்வொரு 41 பேருடைய குடும்பத்தினரையும் சந்தித்து அவருடைய வீட்டில் உயிரிழந்தவர்கள் எப்பொழுது அவர்களை தொடர்பு கொண்டார்கள், எத்தனை மணிக்கு சென்றார்கள் என்பதையெல்லாம் குறித்து அவர்களிடம் விசாரிக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய தகவல்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அவர்களுடைய ஒளிப்பதிவாளர் ஒருவரும் ஆணையத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வந்திருக்கிறார். அவர்கள் கூறக்கூடிய தகவல் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. தேவைப்படக்கூடிய பட்சத்துல ஆணையம் மீண்டும் இது ஒரு முக்கிய ஒரு தகவலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களை நேரில் ஆணையத்திற்கு வரவழைத்து இந்த விவரங்களை மீண்டும் அவர்கள் ஒரு பதிவு செய்வார்கள். சாட்சியாக ஆணையத்தினுடைய விசாரணை அறிக்கைக்கு ஒரு சாட்சியாக பதிவு செய்யக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இன்று காலையில வேலுசாமிபுரத்துல இந்த பிரச்சார கூட்டம் நடந்த இடத்துல மீண்டும் ஆய்வு செய்தார். நேற்றைய தினம் ஆய்வு செய்துவிட்டு இன்றைய தினம் ஆய்வு செய்தார். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறது, கூட்டம் அலையலையாக மோதி சாலை ஓரமாக இருந்த இந்த பகுதிக்கு மோதி அந்த வலுவில்லாத அந்த தகர மேற்கூரையின் மீது அவர்கள் அமர்ந்திருந்த போது அங்கிருந்துதான் மேலே இருந்த இளைஞர்கள் சில கீழே வந்திருக்கார்கள். அதற்கு கீழே அந்த கூரைகளுக்கு கீழே இருந்த பெண்கள், குழந்தைகள் என பலரும் அந்த இடத்துல சிக்கிக் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் விழுந்து அந்த மூச்சுத்திணறி இந்த கூட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவ இடத்துல நேரடியாக இங்க என்ன நடந்திருந்தது 2வது நாளாக இது அவர் நேரில் ஆய்வு செய்தார். அதற்கு பிறகு அதிகாரிகளும் அவர்கிட்ட அந்த இடத்துல என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதே பகுதி வேலுசாமிபுரத்துல உயிரிழந்த குரு விஷ்ணு என்ற 1.5 வயது குழந்தை உயிரிழந்த அந்த குருனுடைய வீட்டிற்கும் சென்று விசாரித்து அதற்கு பிறகு காவலர் ஒருவருடைய மனைவி அந்த பகுதியில் வேலுசாமிபுரத்துல உயிரிழந்தார். சுகன்யா என்பவர் அவர் இந்த கரூர் நகர காவல் நிலையத்தினுடைய தெய்வேந்திரன் என்ற ஒரு காவலருடைய மனைவி அவருடைய வீட்டிற்கும் சென்று விட்டு தற்போது ஏமூர் புதூருக்கு வந்திருக்கிறார். ஏமூர் புதூர்ல தாய் மகள் என தற்போது 2 பேர் உயிரிழந்த அந்த வீட்டுல விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து உயிரிழந்தக்கூடிய வீடுகளுக்கும் சென்று விசாரிக்க உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.